கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆவலாக காத்திருக்கும் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரத்தின் முகவுரை வரை சிந்தித்தோம். அந்த பகுதியிலே தேவன் எப்படி திருச்சபையை திட்டமிட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி அதற்காக தம்மையே கொடுத்தார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் அதை காத்து வருகிறார் என்று சிந்தித்தோம். இன்று நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதலால் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் வருகிறது? ஒளியில் நடப்பது என்றால் என்ன? வேத புத்தகம் எதை சாந்தம் என்று அழைக்கிறது? ஏன் திருச்சபை சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? ஒரே சரீரத்தில் உள்ள அவயவங்கள் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்க முடியுமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்நாட்களிலே நாம் எபேசியர் நிருபத்தை கற்று வருகிறோம். முதல் 3 அதிகாரங்களிலேயும் மிக உன்னதமான தெளிவான கிறிஸ்தவ சித்தாந்தங்களை நாம் பார்த்தோம். தேவன் எப்படி திருச்சபையை திட்டமிட்டார், இயேசு கிறிஸ்து எப்படி அதற்காக தம்மையை கொடுத்தார், எப்படி பரிசுத்த ஆவியானவர் அதை காத்து வருகிறார் என்று சிந்தித்தோம். அப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே எவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்பதை குறித்துத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் அதிகாரங்களிலே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திற்கான முகவுரையை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இன்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இந்த வசனம் ஆதலால் என்று ஆரம்பமாகிறது. இது முன்பகுதியையும் பின்பகுதியையும் இணைக்கும் வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உதாரணம் என்று சொல்கிறேன். ராஜாவுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, ஆதலால் அவன் இன்றைக்கு பணிக்கு புறப்பட வேண்டும். இங்கே ஆதலால் என்ற வார்த்தை என்ன அர்த்தத்திலே வருகிறது? முதல் 3 அதிகாரங்களிலே கர்த்தர் ஒரு விசுவாசிக்காக செய்த காரியங்களை குறித்து கூறுகிறது. மேலும் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் என்று கூறியிருக்கிறார். அவர் கர்த்தரில் இருந்த நிலைமையினாலே அவர் கட்டுண்டவராய் இருக்கிறார். இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? பவுல் உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட வீற்றிருந்தாலும் அதே நேரத்திலே யூதரல்லாத ஜனங்களுக்கு சாட்சியாய் இருந்தபடியினாலே சிறையிலே இருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். இங்கே நான் சொல்லுகிற புத்தி என்பதும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டிருப்பதும் கிரேக்க மொழியிலே ஒரே வார்த்தையாய் இருக்கிறது. நான் புத்தி சொல்லுகிறேன், நீங்கள் அதை செய்யும்படியாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்பதுதான் இதன் பொருள். இது இடியோடும் மின்னலோடும் வரும் ஒரு கட்டளை அல்ல, அன்பின் நிமித்தமாக கூறப்படும் அறிவுரை. எனவேதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று கேட்டுக்கொள்கிறார். இங்கே விசுவாசி செய்ய வேண்டியது என்ன? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்கள் வாழ்க்கையின் செயல்கள் எல்லாம் நற்செய்திக்கு சாட்சியாக இருக்கட்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இதே காரியத்தை தான் பிலிப்பி சபையாருக்கு அவர் எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கொலோசு சபைக்கு என்ன எழுதுகிறார் கவனியுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையையே மாதிரியாக கூறியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்ற விதமாய் தகுதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார். ஒருவேளை ஜனங்கள் உங்களிடத்திலே இதை கூற மாட்டார்கள்,
ஆனால் நீங்கள் உண்மையாகவே விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாயிருக்கிறீர்களா இல்லையா என்பதை உங்கள் வாழ்க்கையை பார்த்தே நிதானித்து கொண்டு இருப்பார்கள். நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளை என்பதை உங்கள் நடக்கையின் மூலம்தான் அவர்கள் கூற முடியும். அதாவது நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் எங்கே நடக்கிறீர்கள் என்பதை கவனிப்பார்கள். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒளியில் நடப்பதென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னும் ஒளியில் நடப்பது. ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே எவ்வளவு நேரம் வேத புஸ்தகத்தை வாசித்து தியானிக்கிறீர்கள்? இதை உங்கள் பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். உங்கள் அண்டை வீட்டாரும் அறிவார்கள். உங்கள் திருச்சபையில் உள்ளவர்களும் அறிவார்கள். தேவனோடு கூட ஐக்கியத்திலே நீங்கள் வாழ விரும்புவீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். ஒருமுறை கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் ஆண்டுடைய வசனங்கள் அடங்கிய ஒற்றைத்தாள் பிரதி ஒன்றை விநியோகம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதரிடத்திலே கொண்டு அதை கொடுத்த பொழுது அவர் இது என்ன என்று கேட்டார். அதற்கு ஊழியர் இது இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல செய்தி என்று கூறினார். அப்பொழுது அந்த மனிதர் எனக்கு வாசிக்க தெரியாது, எனவே உங்களுடைய வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன் என்று கூறினாராம். ஆம் பிரியமானவர்களே, நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்யும்படியாக மற்றவர்களை சொல்லுகிறோம் என்பதை விட நம்முடைய நடக்கை சத்தமாக பேசுகிறது. யுவர் லைஃப் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் யுவர் வேர்ட்ஸ் என்று ஒரு பழமொழி உண்டு. அவர்கள் அழைப்பிற்கு ஏற்றாற்போல நடக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொள்கிறார். சற்று முன்னர் தான் தேவனுடைய கிருபை பெற்ற வாழ்க்கையிலே எப்படி உயர்வான நிலைமையிலே எபேசு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை விவரித்தார். எனவே அப்படிப்பட்ட அழைப்பிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எபேசியர் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது இது பெருமைக்கு நேர் எதிர்மறையானது. இன்றைக்கு வேத சாஸ்திர கல்லூரிகளும் அறிவுமிக்க பிரசங்கிமார்களை ஆயத்தம் செய்வதை விட வேதத்தை கற்றுக்கொள்ள வரும் இளைஞர்களுக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுப்பது அதிக முக்கியமானதாய் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக எடின்பரோ என்னும் இடத்திலே ஒரு முக்கியமான திருச்சபையிலே ஊழியர் ஒருவர் தேவையாய் இருந்தது. எனவே அருகில் இருந்த ஒரு வேத சாஸ்திர கல்லூரியிலிருந்து மிகச் சிறப்பாக கல்வி பயிலும் ஒரு மாணவர் அனுப்பி வைக்கப்பட்டார். வகுப்பறையிலே இவர் அறிவிலே மிகச் சிறந்தவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செய்தி கொடுப்பதிலே எந்த விதமான அனுபவமும் இல்லை. இவ்வளோ பெரிய திருச்சபையிலே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எண்ணி மிக பெருமையோடு கூட அவர் கடந்து சென்றார். செய்தியை நன்றாக மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். மிக பெருமையோடு கூட பிரசங்க பீடத்தில் ஏறினார். ஆனால் அங்கே சென்ற பொழுது அவருக்குள்ளே ஒரு பயம் உண்டானது. ஆயத்தம் செய்த அத்தனையையும் மறந்து போனவராக ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி தொடர்ந்து பேச முடியாமல் சீக்கிரமாக செய்தியை முடித்துவிட்டு தாழ்மைப்படுத்தப்பட்டவராக பிரசங்க பீடத்திலிருந்து இறங்கினார். ஆலயத்திற்கு வந்திருந்த ஒரு வயதான தாய் அந்த இளைஞனை பார்த்து, அருமையான வாலிபனே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை கவனித்து கொண்டிருந்தேன். நீங்கள் முதலாவது செல்லும் பொழுதே பிரசங்க பீடத்திலிருந்து இறங்கும் பொழுது எப்படி தாழ்மையாக வந்தீர்களோ அதை போல ஏறி இருப்பீர்கள் என்றால் பிரசங்கத்தை முடித்து இறங்கும் பொழுது பெருமையோடு தைரியத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் இறங்கி இருக்கலாம் என்று கூறினார்கள். அந்த வாலிபன் பெருமையோடு ஏறினான், சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இறங்கினான். மனத்தாழ்மை எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகவும் முக்கியமான ஒன்று. கவனியுங்கள், பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேயும் மிக தெளிவாக வெளிப்பட்ட குணநலன் மனத்தாழ்மை. மத்தேயு 11:29 இயேசு கூறும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் தான் பெற்றிருக்கும் கல்வியை குறித்து பெருமை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி என்று பெருமை பாராட்டுகிறார்கள். நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன் அல்லது நான் இந்த குறிப்பிட்ட திருச்சபையைச் சேர்ந்தவன் என்று கூட பெருமைப்படுகிறவர்கள் உண்டு.
சிலர் தேவனிடத்திலே பெற்ற கிருபை குறித்து கூட பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பெருமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். ஜெர்மன் தேசத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு இசைக்கலைஞருடைய வீடு இப்பொழுது அருங்காட்சியகமாய் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சிறு கூட்டத்தினர் அதை பார்வையிடும்படியாய் சென்றார்கள். வீட்டை சுற்றி வந்தபொழுது அந்த இசைக்கலைஞர் பயன்படுத்திய பியானோ அங்கே இருந்தது. அப்பொழுது அவர்களை வழிநடத்தினவர், இந்த பெரிய இசை மேதையினுடைய இந்த இசைக்கருவியை மீட்டுவதற்கு யார் யாருக்கு விருப்பமோ நீங்கள் வந்து ஓரிரு வினாடிகள் இதை பயன்படுத்தலாம் என்று சொன்னார். கூட்டத்தில் உள்ள எல்லாரும் நான் முந்தி நீ முந்தி என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு அதை அழுத்தி பார்த்தார்கள். சற்று வயதான ஒருவர் மட்டும் பின்தங்கி நின்றார். அவரை பார்த்து அந்த வழிகாட்டி, ஐயா, இந்த இசைக்கருவியை மீட்ட உங்களுக்கு ஆசை இல்லையா என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னது என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய ஒரு இசைக்கலைஞர் மீட்டிய இந்த கருவியை தொடுவதற்கு நான் தகுதியற்றவன் என்றார். பின்னர்தான் அவர் யார் என்று விசாரித்த பொழுது அந்த பெரிய இசைக்கலைஞருடைய வழியிலே வந்த அந்த குறிப்பிட்ட காலத்திலே விளங்கிய ஒரு பெரிய இசை மேதை என்பது தெரிய வந்ததாம். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் மனத்தாழ்மை. இத்தனை அதிகமான நேரங்களிலே விசுவாசிகள் அவசரப்பட்டு தங்களுக்கு கொடுக்கப்படாத தாளந்தை தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு செயல்பட துணிகிறார்கள் இல்லையா? திருச்சபையிலும் பலர் இன்றைக்கு பல காரியங்களை செய்ய முந்திக் கொள்ள விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அதை செய்ய தாளந்தோ திறமையோ இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இதுவும் மனத்தாழ்மை இல்லாத நிலைமையை வெளிப்படுத்துகிறது. மனத்தாழ்மை உள்ளவர்களாக நடப்பதை குறித்து இனியாவது நாம் ஜாக்கிரதையாயிருப்போமா? எபேசியர் 4 அதிகாரம் 2 வசனத்திலே மனத்தாழ்மையும் சாந்தமும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சாந்தம் என்று சொல்லும் பொழுது பல வேளைகளிலே கோழை என்று எண்ணிக்கொள்கிறோம். ஆங்கிலத்திலே மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் என்று சொல்லப்படுகிறது. மனத்தாழ்மையாக இருப்பது என்பது பலவீனர்களாக எதையும் செய்ய தைரியமற்றவர்களாக காணப்படுவது அல்ல. வேத புத்தகத்திலே சாந்தமுள்ளவர்கள் என்று 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மோசே, மற்றும் ஒருவர் இயேசு கிறிஸ்து. மோசே கற்பலகைகளிலே 10 கற்பனைகளையும் எழுதப்பட்டதாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கீழே இறங்கும் பொழுது ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்து கொண்டிருந்த காரியத்தை குறித்து அவர் கோபம் அடைந்து கற்பலகைகளை எரிந்து உடைத்து போட்டார். இதுவா சாந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் சாந்தம் என்று தேவன் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளே சென்று புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் ஆலயத்தை விட்டு விரட்டினார். இதுவா சாந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக இதுதான் பிரியமானவர்களே சாந்தம். சாந்தம் என்பதற்கு உலகம் கொடுக்கும் அர்த்தம் பலவீனம் என்பது போல தெரிகிறது. ஆனால் வேத புத்தகம் எதை சாந்தம் என்று அழைக்கிறது? விலை மதிப்பை கருதாமல் தேவனுடைய சித்தத்தை செய்வதை குறித்தே கூறுகிறது. சாந்தம் என்பது கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை பூரணமாக ஒப்பு கொடுப்பது. மேலும் எபேசியர் 4 அதிகாரம் 2 வசனத்திலே நீடிய பொறுமையை உடையவர்களாக என்று சொல்கிறார். கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்திலே நாம் பார்ப்பது போல இதுவும் ஆவியின் கனியில் ஒன்று. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் முற்கோபக்காரர்களாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே லாங் சஃபரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இருப்பதையே இது குறிப்பிடுகிறது. அடுத்ததாக அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்பொழுது புரிகிறதா? ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லும் பொழுது அருகில் இருக்கிறவர்களுடைய குறைகளை மிகைப்படுத்தாமல் கிறிஸ்து நம்மை மன்னித்திருப்பது போல மற்றவர்களை மன்னிக்கும் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். சில வேளைகளிலே நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மோடு பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்து அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நான் நினைப்பது போலத்தான் செயல்பட வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் நம்மால் அவர்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மற்றவர்களுடைய பலவீனங்களிலே அவர்களை தாங்கி அவர்களும் கர்த்தருக்குள்ளே வளர உதவி செய்கிறவர்களாக இருப்போமா? சிந்தித்து பார்ப்போம். எபேசியர் 4 அதிகாரம் 3 வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்.
பிரியமானவர்களே, விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமை, ஐக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவும் தனது சீடர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 3 முறை இப்படி விசுவாசிகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஐக்கியத்தை குறித்து ஜெபிக்கிறார். திருத்துவ தேவனுக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கும் இடங்களிலே நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மிக தெளிவாக இயேசு கூறியிருக்கிறார். சமாதானமாக இருக்கும் பொழுது அதன் விளைவாக நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை தான் யோவான் 17:21 இயேசு கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 17:21, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் காணப்படும் பொழுது சமாதானம் இல்லாத உலகம் எல்லா நிலைகளிலேயும் ஐக்கியங்களையும் உறவுகளையும் இழந்து கொண்டிருக்கும் உலகம் திருச்சபையை நோக்கி ஓடி வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அறிவை பெற்றவர்களாயிருப்பார்கள் என்றால் தங்களை சுற்றி எப்பொழுதும் சமாதானத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க முடியும். இந்த அறிவற்றவர்களாய் இருக்கிறபடினாலே தான் பல திருச்சபைகளிலே சண்டைகளையும் சச்சரவுகளையும் பார்க்கிறோம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது திருச்சபையின் சமாதானத்தை கெடுக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் எச்சரிப்பது அவர்களுக்கு நல்லது. ஏன் திருச்சபை சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே ஞான ஸ்நானத்தினாலே இணைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரத்தில் உள்ள அவயவங்கள் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தின ஒற்றுமையை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் நாம் உண்டு பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதை செய்ய முடியும். ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஒருவேளை ஒற்றுமைக்கான அமைப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உண்மையான ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். தொடர்ந்து அதை காத்துக்கொள்ள வேண்டியது விசுவாசிகளுடைய கடமை. எனவே விசுவாசிகள் எல்லாரும் எந்த ஒரு ஐக்கியத்திலும் ஒற்றுமையை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை வலியுறுத்த தொடர்ந்து 7 காரியங்களை சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். உங்களுக்குண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒரே சரீரம் என்று சொல்லும் பொழுது பெந்தேகோஸ்தே நாள் முதல் இயேசுவின் இரகசிய வருகை வரை உள்ள அத்தனை விசுவாசிகளையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. ஒரே ஆவி என்று சொல்லும் பொழுது எல்லா விசுவாசிகளையும் திருச்சபைக்குள்ளே ஞான ஸ்நானம் கொடுக்கும் தூய ஆவியானவரை குறிக்கிறது. விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள்ளே இணைப்பது பரிசுத்த ஆவியானவருடைய பணி. இந்த ஐக்கியத்தை விசுவாசிகள் காத்துக்கொள்ள வேண்டும். 3வதாக 4ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது உங்களுக்குண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் எல்லா விசுவாசிகளுக்கும் முன்னால் வைக்கப்படும் ஒரு நோக்கமாகும். எல்லாரும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு செல்லப்பட போகிறார்கள். இதுதான் மேலான நம்பிக்கை. இதை குறித்து தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். அடுத்தது ஒரே கர்த்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே திருச்சபையின் தலைவராய் இருக்கிறார். இதை உணர்ந்து செயல்படும் பொழுது பிரிவினைகள் அகற்றப்படுகின்றன. அடுத்ததாக ஒரே விசுவாசமும். இதுதான் அப்போஸ்தலர்களின் மூல உபதேசம். இதை குறித்து அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை அந்த அடிப்படையிலே தான் வளர்ந்து வந்தது. ஆனால் இது புறக்கணிக்கப்படும் பொழுது அங்கே பிரிவினைகள் தோன்றின. விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டப்பட்டவர்களாக இருப்பதற்கு பசையாக இருக்க வேண்டியது சரியான வேத போதனையாகும். 6வதாக ஒரே ஞானஸ்நானமும். இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். உண்மையான ஞானஸ்நானம். சடங்காச்சாரமான ஞானஸ்நானம் தண்ணீரினாலே கொடுக்கப்படுகிறது.
பரிசுத்த ஆவியானவரின் உண்மையான ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஞானஸ்நானத்தினாலே எல்லா விசுவாசிகளும் ஒரே சரீரத்தின் அங்கங்கள் என்று உறுதியளிக்கப்படுகிறது. 7வதாக, ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. ஆம், எல்லா விசுவாசிகளுக்கும் பிதா தேவனே. ஒரே ஒரு பிதா இருப்பதனாலே தான் அவர் அவிசுவாசிகளுக்கு பிதா அல்ல என்று கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யார் யார் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றார்களோ அவர்களுக்கே அவர் பிதாவாயிருக்கிறார். விசுவாசிகளுக்குள்ளே உண்மையான ஐக்கியம் காணப்படும் பொழுது விசுவாசி யார், அவிசுவாசி யார் என்பது மிக தெளிவாக தெரியக்கூடியதாயிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு நாம் கருத்துடையவர்களாயிருக்கிறோமா, அல்லது ஐக்கியங்களை உடைப்பது நம்முடைய வாழ்க்கை முறையாயிருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, அன்பினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த சத்தியங்களை குறித்த உணர்வற்றவர்களாக யாராவது இருப்பார்கள் என்றால் தூய ஆவியானவரே, நீரே இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து அவர்களோடு பேசும். நித்தியமான, மகிமையான, உறுதியான விளைவுகளை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒளியில் நடப்பது என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னும் ஒளியில் நடப்பது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசித்து தியானிக்கிறீர்கள்? பல கிறிஸ்தவர்கள் தான் பெற்றிருக்கும் கல்வியை குறித்து பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி என்று பெருமை பாராட்டுகிறார்கள். சிலர் தேவனிடத்தில் பெற்ற கிருபையை குறித்து கூட பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கவனமாய் இருக்க வேண்டும். சாந்தம் என்பது கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை பூரணமாய் ஒப்புக்கொடுப்பது. இன்று நாம் இருக்கும் இடங்களிலே நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது சமாதானத்தை கெடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆகாய் 2:9.